மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் புறக்கணிப்பை மறுபரிசீலனை செய்ய தயார் என்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆனால் ஒற்றையாட்சி நீக்கம் மற்றும் சமஷ்டி வேண்டும் என நிபந்தனை. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் வேட்பாளர்களில் சிலரது தொடர்பாளர்கள் துண்டிப்பு. 5க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் எந்தவித தேர்தல் செயற்பாட்டிலும் இல்லை. இலங்கையர்களை அழுத்தும் முக்கிய வரியை மீளாய்வு செய்ய நாணய நிதியம் இணக்கம். மேற்குலகம் ரணிலை விரும்புவதற்குரிய அறிகுறி நகர்வு. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 10 நாட்களில் தூக்கு தண்டனை. புதிய சட்டம் அடுத்த வாரம் வரும் என்கிறார் முதல்வர் மம்தா. பலஸ்தீன மேற்கு கரையில் இஸ்ரேல் பெரும் தாக்குதல். அகதி முகாம்கள் மீதான அதிரடி தேடுதல்களில் 10 பலஸ்தீனர்கள் பலி. ரஷ்யா மீதான போரை வெற்றி கொள்ள உக்ரைன் புதிய திட்டம். அமெரிக்காவிடம் திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்கிறார் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணிக்கும் தமது கோரிக்கையை மீளெடுக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சில நிபந்தனைகளை விதித்துள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான தொடர்பாடல்களின் அடிப்படையில் இந்த நகர்வுகள் வெளிப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு சமஷ்டி அரசியல் யாப்பிற்கான யோசனை முன்வைக்கப்பட்டால் தேர்தலை புறக்கணிப்பது தொடர்பான தமது கட்சியின் தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் யதார்த்தமான ரீதியில் தென்னிலங்கையில் எந்த ஒரு வேட்பாளரும் ஒற்றையாட்சி முறையை கைவிட்டு சமஷ்டி அரசியல் ஜாப்பிற்கான யோசனை முன்வைக்க தயாராக இருக்க முடியாது என்பதால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இந்த கோரிக்கையை ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரிக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை அல்லது இலங்கையில் நீடித்து வருகின்ற இனப்பிரச்சினையை தீர்க்கப் போவதில்லை என்பதனையும் 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வும் அல்ல, தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் அல்ல என்பதனையும், அதே வேளையிலே 2015ஆம் ஆண்டு பதவியேற்றுக் கொண்ட ரணில் மைத்திரி அரசாங்கம் 2016ஆம் ஆண்டு தொடக்கம் ஆரம்பித்த புதிய அரசியல் யாப்பு வரைவானது ஒரு ஏக்கிய ராட்சிய அடிப்படையிலானது. ஆகவே அந்த வரைவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். என்றால் ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஒரு விரைவாக இருப்பதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதே நேரத்திலே எங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தமிழர்களுடைய தேசமும் அதனுடைய இறமையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வெட்டப்பட வேண்டும், நாடு ஒரு மத சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு வரை ஆன 48க்கு பின்னர் 2009 வரை நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே அதற்கு பிற்பாடு தொடர்கின்ற இந்த கட்டமைப்பு சார் இன அழிப்பு செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறாமல் தடுப்பதற்கு இந்த கட்டமைப்பு மாற்றம் என்பது ஒற்றையாட்சி முறைமை ஒழிப்பு என்பதும் இந்த மேலே நான் குறிப்பிட்ட அந்த அம்சங்கள் அங்கீகரிக்கப்படுவது என்பதும் மிகவும் அத்தியாவசியமானது என்பதனையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படுமாக இருந்தால் ஒற்றையாட்சி இந்த நாட்டினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதனை அவர் ஒப்புக்கொண்டு அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் தெளிவாக முன்வைப்பாராக இருந்தால் எங்களுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்று எடுத்திருக்கிற முடிவை நாங்கள் மீளாய்வு செய்வது பற்றி சிந்திக்க முடியும். அவர்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எங்களுடைய மக்களை இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கோரியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற துண்டு பிரசுரங்களை நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைப்பாடுகளில் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எங்களுடைய நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற அடிப்படையிலே ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு தெளிவான வெளிப்படுத்தலை தங்களுடைய அரசியலமைப்பிலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மக்களிடம் புறக்கணிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்ற முடிவை மீளாய்வு செய்வது சம்பந்தமாக நாங்கள்
நாங்கள் ஆராய முடியும் என்பதனை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர்கள் புலம்பெயர்ந்து சென்றால் தமிழீழம் எவ்வாறு சாத்தியமாகும் எனவும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் இளைஞர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற போதே அவர் இதனை கூறினார். தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளையோர்களுக்குமான தேர்தல் தொடர்பாக விளக்கமளிக்கும் கலந்துரையாடலில் தேர்தல் நிலைப்பாடுகள் தொடர்பில் விரிவான வினாக்கள் இளைஞர்களால் தொடுக்கப்பட்டன. அரசியல் பிரதிநிதிகள் தமது கட்சி சார்ந்தும் தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வராசா கஜேந்திரன், அங்கஜன் ராமநாதன், ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரும் பிரதி செயலாளருமான உமாச்சந்திர பிரகாஷ், ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் அனந்தி சசிதரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இன அழிப்பிற்கான சர்வதேச விசாரணை, காணாமலாக்கப்பட்டோர் பிரேரணை, சமஷ்டி அடிப்படையிலான தீர்விற்கு பரிசீலனை போன்ற விடயங்களை வலியுறுத்தி தனது தேர்தல் தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி தமிழர் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்திருந்தார். தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ஜாரை ஆதரிக்கும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாத நிலையில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் தனது தனிப்பட்ட கருத்து என சுட்டிக்காட்டியிருந்தார். ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் அனந்தி சசிதரனும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டிருந்தார். சர்வதேச பார்வைக்காக பல்வேறு செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அது பயனளிப்பதில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறலில் இருந்து விலகி செயற்படுகின்றார் எனவும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் இளைஞர்களை மையப்படுத்தி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். இளைஞர்கள் சமூகம் புலம்பெயர்ந்து சென்றால் தமிழீழம் எவ்வாறு சாத்தியமாகும் என கேள்வி எழுப்பிய அங்கஜன் ராமநாதன் ரணிலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கருத்து வெளியிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரும் பிரதி செயலாளருமான உமாச்சந்திரா பிரகாஷ் பெண்களுக்கான முக்கியத்துவம், வைத்தியத்துறை, இலவச கல்வியின் தரம், சர்வதேச கல்வி முறை உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி தனது கட்சி சார்ந்து கருத்து வெளியிட்டிருந்தார். நாட்டின் வளர்ச்சி பாதைக்காக சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் இதன்போது கருத்து வெளியிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அறக்கலைய எதிர்ப்பு போராட்டம் காரணமாக ஆட்சிக்கு வந்த இந்திய மேற்கிற்கு சார்பான ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பங்குரோத்தாக்கிய ராஜபக்சக்களை பொறுப்புக்கூறலில் இருந்து பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச விசாரணை, ஒற்றையாட்சி கட்டமைப்பு நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட விடயங்களை பிரதான வேட்பாளர்களில் யார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலைமைகளை அறிந்து தமிழ் மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என தமது கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 3 வேட்பாளர்கள் தொடர்பில் எந்தவித தகவலும் இல்லை என ஜனநாயகம், மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். 39 வேட்பாளர்களில் 15 பேர் மாத்திரமே பிரச்சார கூட்டங்களை முன்னெடுப்பதாகவும் ஏனைய 23 பேரில் 3 பேர் தொடர்பில் எந்த ஒரு தகவலும் இல்லை எனவும் அவர் கூறினார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் முன்னிலையான நிலையில் அவர்களில் ஒருவர் சமீபத்தில் காலமானார். அவருக்கு மாற்றாக பிரிதொரு நபர் இன்னும் பெயரிடப்படவில்லை. பெயரிடப்படாததில் சில பலவீனங்களை நான் காண்கின்றேன். இந்த 38 பேரில் 15 பேர் மட்டுமே குறைந்தது 10 பேரையாவது கூட்டி கூட்டம் நடத்தியுள்ளனர். சிறு கூட்டங்களையேனும் 15 பேர் மாத்திரமே ஏற்பாடு செய்திருந்தனர். மற்ற 24 பேரில் ஒருவர் உயிரிழந்தார். எனினும் 23 பேர் உள்ளனர். அந்த 23 பேரில் 3 பேரை காணவில்லை. தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு விடுத்தால் அந்த 3 பேரில் 2 பேரின் இலக்கங்கள் வேறு தரப்பினரே பதில் வழங்குகின்றனர். மற்ற நபர் தொலைபேசி அழைப்பை துண்டிக்கின்றார். அந்த 23 பேரில் 5 பேருக்கு சமூக ஊடகங்களின் கீழ் முகப்புத்தக கணக்கு கூட இல்லை. 3 பேர் ஜனாதிபதி வேட்பாளர் என்று வேட்புமனுவில் கையெழுத்திட்டதை காணலாம். கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அதை தவிர எங்கும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் என்று குறைந்தது 3 பேர் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை. இந்த 39 பேரின் சிறியளவு புகைப்படத்தை எங்கள் இணையதளத்தில் பதிவேற்ற விரும்பினோம். அவர்களின் தொடர்பு மூலம் புகைப்படம் கூட பெற முடியவில்லை. 15 பேரை தவிர மற்ற 24 பேர் தகவல் தொடர்புக்கு கூட அணுகுவதில்லை.
ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பொறுப்பில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் அமர்த்தப்படுவதை மேற்குலக நாடுகள் விரும்புவதான செய்திகள் வெளிவந்துள்ள நிலையில் இலங்கை மக்களுக்கு பாரிய பிரச்சனையாக உள்ள உழைக்கும் போது செலுத்தும் வரியை மீள செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்புக்குரிய நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் இவ்வாறான வரி நிவாரணம் அறிவிப்புகள் வெளிவருவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு சாதகமாக நோக்கப்படுகின்ற போதிலும் இவ்வாறான அறிவிப்புகள் வாக்காளர்களிடம் தாக்கத்தை செலுத்துமா என்பதில் ஐயங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை அரசாங்கம் நன்கு உணர்ந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை பார்த்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருப்பதால் நாம் அனைவரும் வாழ்வதற்கு ஒரு நாடு எஞ்சியிருக்காது. வரிச்சுமையை குறைத்து மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதாக சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் மக்களுக்கு வழங்குகின்றனர். அவர்கள் கூறும் பாதையில் சென்றால் எரிவாயு, எரிபொருள் மற்றும் மருந்து இல்லாத பாதைக்கே மக்கள் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படும். 370 ரூபாவாக இருந்த டாலரின் பெறுமதி 300 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இது 260 ரூபாவாக வீழ்ச்சியடையும் போது மேலும் அதிகமான சலுகைகள் வழங்கலாம். மக்கள் படும் வேதனை எமக்கு தெரியும். அதனை போக்கவே நடவடிக்கை எடுத்து வருகிறோம். வரிச்சுமையை குறைத்தால் அரசின் வருமானம் குறையும். எவ்வாறு அதனை ஈடு செய்ய முடியும்? வருமானம் குறைந்து செலவு அதிகரித்தால் என்ன நடக்கும்? 15% வருமானம் குறைந்து செலவு 15% அதிகரித்தால் அதனை ஈடு செய்வதற்கான பணத்தை எப்படி பெற முடியும்? அந்த நிலையில் பணம் அச்சிட நேரிடும். பணம் அச்சிட்டால் நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் ரத்தாகும். இதில் வேறு மாற்று வழி இருந்தால் எதிரணி சொல்லட்டும். வருமானத்தை குறைத்து வரியை அதிகரித்து எவ்வாறு ரூபாவின் பெறுமதியை பாதுகாக்க முடியும்? அந்த பாதையில் சென்றால் சமையல் எரிவாயு, டீசல், பெட்ரோல் அற்ற நிலைதான் உருவாகும். அந்த நிலைக்கு செல்ல விரும்புகின்றீர்களா? மேடையில் எம்மை திட்டி தீர்த்தால் பயனில்லை. உங்களை வாழ வைப்பதற்கே நாம் அதனை செய்கின்றோம். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தமது பிரதான வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு வழங்க முன்வர வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் விரும்பினால் 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகளை வழங்க முடியும் என யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். 2வது விருப்பு என்பது சம்பந்தமானது அது அவர்களுடைய ஜனநாயக உரித்து. அந்த ஜனநாயக உரித்தை அவர்கள் பாவிக்கும் போது யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்பது அவர்கள் தாங்களாக சிந்தித்து செயற்படலாமே ஒழிய ஜனநாயக உரித்து அவர்களுக்கு இருக்கின்றது. 2வது 3வது வாக்குகளை அளிப்பதற்கு நாங்கள் அதனை அவர்களுக்கு கூற முடியாது, கூறக்கூடாது. எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சார்பாக அவர்களுடைய வருங்காலம் பற்றிய ஒரு நிலைமையை உய்த்து உணர்ந்து அதன் காரணத்தினால் இந்த ஒரு செயல்பாட்டிலே இறங்கி இருக்கின்றோம். முதல் வாக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை ஒழிய 2வது 3வது சம்பந்தமான தீர்மானங்களை அவரவர்கள் தாங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் தரப்புகள் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் எதிர்வரும் டிசம்பர் மாதம் கிடைக்கப்பெறவுள்ள அடுத்த தவணை மற்றும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க உள்ள தவணைகள் இழக்க நேரிடும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டார். இதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் முதல் 2025 ஜனவரி வரை நாடு 1.2 பில்லியன் முதல் 1.3 பில்லியன் டாலர் வரை இழக்கும் எனவும் இதன் காரணமாக நாடு மீண்டும் ஸ்திரமற்ற நிலைக்கு மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் அலி சப்ரி மேலும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அலி சப்ரி இதனை குறிப்பிட்டார். 2022 இந்த நாடு இருந்த நிலையின்படி வெளிநாடுகள் அமைச்சு ஒரு பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தது. பாதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு உறவுகளை மீள கட்டியெழுப்புதல், சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெற்று அதன் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான செயற்படுத்தல் போன்ற சவால்களை நாம் அதன் போது எதிர்கொண்டோம். சர்வதேச உறவுகள் மூலம் நாட்டின் கடன் மறுசீரமைக்க 17 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கையை எட்ட முடிந்திருப்பது நாம் பெற்ற பாரிய வெற்றியாகும். இன்றும் நாம் எமது வெளிநாட்டு கொள்கை, தேசிய தனித்துவம் மற்றும் இறையாண்மை ஆகியவற்றை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்காமல் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளோம்.
ஆனால் குறுகிய அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக பல்வேறு நபர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமானது. அது வெற்றி பெறாத செயல். இதனை முயற்சிக்க விரும்புவோருக்கு எனது வாழ்த்துக்களை மாத்திரமே தெரிவிக்க முடியும். கடன் நிலைப்பேற்றுத்தன்மையின் பகுப்பாய்வு 5 அளவுகோல்களின் கீழ் செயற்படுகின்றது. இந்த இலக்குகள் இப்போது சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை எளிதில் மாற்ற முடியாது. மாற்ற முயன்றால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதுக்கு குறைந்தது இன்னும் 1 வருடம் செல்லும். அவ்வாறு செய்தால் டிசம்பரில் கிடைக்க உள்ள அடுத்த தவணையான $400 மில்லியன் நிறுத்தி வைக்க வாய்ப்புள்ளது. நாணய நிதியம் அந்த தவணையை வழங்கவில்லை என்றால் உலக வங்கியும் $400 மில்லியன் தவணையை தக்க வைத்துக் கொள்ளும். இதன் விளைவாக ஆசிய அபிவிருத்தி வங்கியும் அதன் $500 மில்லியன் தவணையை வழங்காது. அதன்படி டிசம்பர் மற்றும் ஜனவரி காலங்களில் சுமார் 1.2 பில்லியன் முதல் 1.3 பில்லியன் வரை இழக்க நேரிடும். அந்த நிதி இழப்பால் ரூபாவின் பெறுமதி சரிவு, பணவீக்கம் அதிகரிப்பு உட்பட்ட பொருளாதார ரீதியில் எமது நாடு மீண்டும் ஸ்திரமற்ற நிலையை அடைவதை தவிர்க்க முடியாது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உள்ள தகமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அத்துடன் நீதிமன்ற செலவீனமாக 50,000 ரூபாவை மனுதாரர் செலுத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு பதில் காவல்துறை மா அதிபரையும் உச்சநீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவற்றிற்கு நீதியரசர்களையும் நியமிக்காததன் மூலம் அரசியலமைப்பை மீறியுள்ளார் என தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சட்டத்தரணி ஒருவரால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறும் மனுதாரர் கோரியிருந்தார். அத்துடன் பதில் காவல்துறை மா அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் நெரின் புள்ளே மனுவில் தவறான தகவல்கள் இருப்பதாகவும் அரசியலமைப்பின் 92வது சரத்தை மீறுவதாகவும் தனது வாதத்தில் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்த உச்சநீதிமன்றம் மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டதுடன் நீதிமன்ற செலவீனமாக 50,000 ரூபாவை மனுதாரர் செலுத்த வேண்டும் எனவும் கட்டளையாக்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி சென்ற தமிழ் இளைஞர் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து உயிரை மாய்த்த துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது. மனோ ஜோகலிங்கம் என்ற 23 வயதான இளைஞரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் இருந்து கடந்த 2013ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா சென்ற மனோ ஜோகலிங்கம் கடந்த 11 ஆண்டுகளாக புகலிட கோரிக்கை ஏற்கப்படாமல் அங்கு வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நோபல் பூங்காவில் வைத்து அவசர சேவை பிரிவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக விக்டோரியா காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனோ ஜோகலிங்கம் இன்று புதன்கிழமை உயிரிழந்ததாக அகதிகளுக்காக குரல் கொடுக்கும் சட்டத்தரணிகள் கூறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் தற்காலிக நுழைவு விசைவை வழங்குவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட விரக்தியே அவரது உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்தது என நம்புவதாக தமிழ் அகதிகள் பேரவை குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய துரித முறையின் கீழ் அகதி தகுதிக்கான ஜோகலிங்கத்தின் கோரிக்கை முன்னர் நிராகரிக்கப்பட்டிருந்தது என நகரசபையின் பேச்சாளர் கூறியுள்ளார். இந்த கடினமான தருணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய மக்களுக்கு தாம் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதாக உள் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் டொனி பெர்கின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். தனியுரிமை காரணமாகவே மனோ ஜோகலிங்கத்தின் புகலிட கோரிக்கை வழக்குகள் தொடர்பாக தம்மால் கருத்துக்கள் எதனையும் வெளிப்படுத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் சிறுபான்மை சமூகமாக இருக்கும் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பலர் யுத்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகளால் புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா சென்றிருந்த நிலையில் பலர் தங்குமிட உரிமை கிடைக்காமல் பல்வேறு இடர்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மனோ ஜோகலிங்கத்தின் மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரது நண்பர்கள் இன்று புதன்கிழமை உள்துறை அமைச்சு அலுவலகத்திற்கு முன்பாக ஒன்று திரண்டு எதிர்ப்பு கோஷங்களை வெளியிட்டனர். ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலமாக வசிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தற்காலிக நுழைவு விசைவை வழங்கும் நடைமுறையில் அரசாங்கம் மாற்றங்களை கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுபோன்று இனியும் யாரையும் தாம் இழக்க விரும்பவில்லை என அகதிகளுக்காக குரல் கொடுக்கும் ரதி பார்த்தலோட் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கொரோனா தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்கள் மற்றும் ஏனைய மதத்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்கு பரிந்துரைத்தவர்களின் பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஆராய்வதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நிறுவ உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். ஏனைய கட்சித் தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அகில இலங்கை ஜம்மியத்துல் உலாமாவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கோரினார். கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் தலைமையகத்திற்கு சென்ற ஜனாதிபதி அதன் தலைவர் அஸ்ஸெய்க் முஃப்தி MID ரிஸ்வியை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து மௌலவி மற்றும் நிர்வாக சபையுடன் கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி ஈடுபட்டதுடன் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தாம் மக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப் போவதில்லை என உலமா சபையினர் ஜனாதிபதியிடம் நேரடியாக கூறியுள்ளனர். அத்துடன் இந்த தேர்தலில் பங்கெடுத்து கொள்கைகளையும் யார் சரியாக செயற்படுகின்றார்கள் என்பதையும் பார்த்து மனச்சாட்சியின் பிரகாரம் வாக்குகளை வழங்குமாறே தாம் மக்களை கோரியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தேர்தலில் வாக்களிப்பது என்பது மக்களின் பொறுப்பாகும் என்பதுடன் தவறானவர்களுக்கு வாக்குகளை வழங்குவீர்களாயின் கடவுளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற செய்தியையே மக்களிடம் தாம் கொண்டு சேர்ப்பதாகவும் உலமா சபையினர் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டிற்கும் மக்களின் எதிர்காலத்திற்கும் சிறந்த தலைவர் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்பதே பிரார்த்தனையாகும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதன் பின்னர் மகாநாயக்க தேரர்கள் மற்றும் ஏனைய மத தலைவர்களை சந்தித்து ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொண்டு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து உலமா சபை உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி தனது வேலை திட்டத்தை தொடர்வதற்கான ஆணையை பெறுவதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். பலஸ்தீன விவகாரம் தொடர்பில் தனது கருத்தை வெளிப்படுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பலஸ்தீன அரசு தொடர்பான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அதனை தொடர்ந்து ஆதரிப்பதாகவும் கூறியுள்ளார். தென்மாகாணத்தில் நீண்டகால குத்தகைக்கு சுற்றுலா நோக்கங்களுக்காக இஸ்ரேலியர்கள் நிலம் மற்றும் சிறிய உணவகங்களை கையகப்படுத்துவது தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து மௌலவிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்படும் என கூறியுள்ள ஜனாதிபதி ஜெருசலேமில் ஸ்ரீலங்காவின் புதிய தூதரகத்தை திறக்க உள்ளதாக வெளியாகியுள்ள வதந்திகள் பொய்யானது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவில் தமது அரசு அமைந்தவுடன் அநீதியான முறையில் இஸ்லாமிய மதம் மற்றும் கலாச்சாரத்திற்கு எதிராக செயற்பட்ட அனைவருக்கும் எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளரான எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். இந்த அநீதியான செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கையை முன்னெடுப்போம் எனவும் அவர் கூறினார். அயல் கிராமத்தில் உள்ள நபர் நான் பால்குடி பிள்ளை என கூறியதாக கேள்வியுற்றேன். எனினும் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னை எவ்வாறு கூறினாலும் பிரச்சனை இல்லை. உடல்களை தகனம் செய்யும் விடயத்தில் சஜித் பிரேமதாச சரியான இடத்திலேயே இருந்தேன் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அயல் கிராமத்தில் உள்ளவர் கோட்டாபய ராஜபக்ஷவின் பக்கமே இருந்தார். உடலை தகனம் செய்வதற்கு பதிலாக அடக்கம் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் கூறிய போதிலும் என்ன செய்தார்கள்? திருட்டு ஆணைக்குழுவை நியமித்து இஸ்லாமிய மக்களின் கலாச்சார உரிமை, மத உரிமையை மீறினார்கள். இனத்தை இலக்கு வைத்து, மதத்தை இலக்கு வைத்து இனவாதம், மதவாதத்தை உருவாக்கினார்கள். ஆகவே பால் குடிக்கும் பிள்ளை மிகவும் மகிழ்வுடன் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கோட்டாபய ராஜபக்ஷவுடன் இருந்து கொண்டு தகனம் செய் என நான் கூறவில்லை. அது தொடர்பாக நான் பெருமை அடைகிறேன். அதே போன்று நான் மற்றொன்றையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கையில் 1977ஆம் ஆண்டு ஆடை கைத்தொழில் நாட்டின் பிரதான பொருளாதாரமாக மாற்றியது போன்று புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையை அடுத்த தசாப்தத்தின் நாட்டின் பிரதான பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அதன்படி இலங்கையை தன்னிறைவான புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தியாளராக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் உத்தேச இந்தியா சிங்கப்பூர் மின் இணைப்பு நடைமுறைக்கு வந்தால் அதில் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கையில் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பதற்காக நாட்டின் மின்சார விநியோகத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்படும் முக்கியமான உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டமான லக்தனவி நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்ட சொபாதனவி மின் உற்பத்தி நிலையம் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 350 மெகாவாட் மின்சாரத்தை பெற்றுத்தர உள்ளது.
இதனால் நாட்டின் தேசிய மின் கட்டமைப்புக்கு மின்சார உற்பத்தி மூலத்திற்கு தேவையான பங்களிப்பு வழங்கப்படும். இரண்டாம் கட்டம் 2025 ஆண்டு ஆரம்ப பகுதியில் நிறைவு செய்யப்பட உள்ளது. நீராவி சுழற்சி விசையாழி ஒன்றை நிறுவுவதன் மூலம் உற்பத்தி நிலையத்திலிருந்து மேலும் 130 மெகாவாட் மின் உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாம் கட்டத்தில் விசையாழி அமைக்கப்பட்டதன் பிரதிபலனாக உற்பத்தி நிலையத்திலிருந்து 350 மெகாவாட் மின் உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியும். சோபாதனவி மின் உற்பத்தி நிலையம் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்திக்கு பெரும் பங்களிப்பு செய்யும். அதன்படி இந்த மின் உற்பத்தி நிலையம் நாட்டு மக்களுக்கு நிலையான மற்றும் குறைந்த விலையில் வெளிச்சக்தி விநியோகத்தை வழங்குவதோடு தொழிற்சாலை வளர்ச்சி, வேலைவாய்ப்பை உருவாக்கும் மற்றும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு உதவும். ஒருங்கிணைந்த சுழற்சி முறையை நாட்டின் தற்போதைய மின்சார தேவையில் 15% பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்களுக்கு மறைமுகமாகவும் மில்லியன் கணக்கான பொதுமக்களுக்கு நேரடியாகவும் பயனளிக்கும். இந்தியாவில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரின் மரண தண்டனையை நிறைவேற்ற இந்திய மத்திய அரசு முயன்ற வேளை அவர்களின் உயிர்களை காக்க தனது உயிரை ஏகம் செய்த செங்கொடியின் 13ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிறுத்திய நினைவேந்தல் பதிவுகள் பகிரப்பட்டுள்ளன. இந்தியாவில் மரண தண்டனையை வீழெடுக்குமாறு கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்ய கோரியும் காஞ்சிபுரம் ஆட்சி பணியகம் முன்பாக செங்கொடியின் தீக்குளிப்பு மரண தியாகம் இடம்பெற்றிருந்தது. பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகியோரின் உயிரை காப்பாற்றுமாறு கோரி உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதிய பின்னர் செங்கொடியின் தியாகம் புரியப்பட்டிருந்தது. தனக்கு முன்னால் தியாக சாவை தழுவிய தோழர் முத்துக்குமாரின் உடல் தமிழகத்தை தட்டி எழுப்பியது போல் தன்னுடைய உடலம் தமிழர்களின் உயிரை காப்பாற்ற பயன்படும் என்ற நம்பிக்கை அந்த கடிதத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகியோரின் மரண தண்டனையை மீளெடுக்க கோரி செங்கொடியால் அனுப்பப்பட்ட கருணை மனுவை இந்திய உள்துறை அமைச்சும் குடியரசுத் தலைவரும் நிராகரித்திருந்த நிலையில் இந்த தியாகம் இடம்பெற்றிருந்தது. தியாகி செங்கொடி ஈகு முத்துக்குமாரனின் விவரண படத்தை இயக்கிய மகேந்திரன் அவர்களின் சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் மதவாச்சி பிரதான வீதி இளங்குளம் பகுதியில் நேற்று மாலை வட்டாரக வாகனத்துடன் ஒன்றுருளி மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களை உடனடியாக முருகன் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் திடீரென சம்மாந்துறை ஊடாக காரைதீவு, மாவடிப்பள்ளி, நிந்தாவூர் பகுதிகளை ஊடறுத்து யானைகள் புள்ளினங்களை உண்ணுவதற்கு கூட்டமாக நடமாடுவதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தில் அண்மையில் வேளாண்மை அறுவடை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கொட்டப்படும் குப்பைகளை தினந்தோறும் 150க்கும் மேற்பட்ட யானைகள் உண்ணுவதற்கு வருகை தருவதுடன் அருகிலுள்ள பொதுமக்களின் உடைமைகளுக்கும் சேதம் விளைவிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை மழைநீர் சேகரிப்பு அமையத்தால் பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான விவாத போட்டியின் இறுதி நிகழ்வு இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த போட்டியில் வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டங்களிலிருந்து மழைநீரை சேகரிப்பு தாங்கிகள் மூலம் பயனடைந்த பாடசாலை மாணவர்கள் பங்கு பற்றியுள்ளனர். இறுதிச்சுற்று போட்டியில் பங்கு பற்றி மன்னார் பரிகாரி கண்டல் ஆத்தாக்க பாடசாலை 1ஆம் இடத்தையும், மன்னார் கட்டையிடம்பன் புரோகாத்தாக்க பாடசாலை 2ஆம் இடத்தையும், தலைமன்னார் ஆத்தாக்க பாடசாலை 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் புறக்கணிப்பை மறுபரிசீலனை செய்ய தயார் என்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆனால் ஒற்றையாட்சி நீக்கம் மற்றும் சமஷ்டி வேண்டும் என நிபந்தனை. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் வேட்பாளர்களில் சிலரது தொடர்பாளர்கள் துண்டிப்பு. 5க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் எந்தவித தேர்தல் செயற்பாட்டிலும் இல்லை. இலங்கையர்களை அழுத்தும் முக்கிய வரியை மீளாய்வு செய்ய நாணய நிதியம் இணக்கம். மேற்குலகம் ரணிலை விரும்புவதற்குரிய அறிகுறி நகர்வு. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 10 நாட்களில் தூக்கு தண்டனை. புதிய சட்டம் அடுத்த வாரம் வரும் என்கிறார் முதல்வர் மம்தா. பலஸ்தீன மேற்கு கரையில் இஸ்ரேல் பெரும் தாக்குதல். அகதி முகாம்கள் மீதான அதிரடி தேடுதல்களில் 10 பலஸ்தீனர்கள் பலி. ரஷ்யா மீதான போரை வெற்றி கொள்ள உக்ரைன் புதிய திட்டம். அமெரிக்காவிடம் திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்கிறார் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.